எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா கழுகி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி உடச்சி போட்டுருங்க. இஞ்சி பாருங்கள், இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கப்பு தேங்காய், புளி பாருங்கள் இப்படி பிச்சு பிச்சு போட்டுருங்க புளியை, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை நம்ம எந்த குழம்புல போட்டாலும் தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை இருக்கிற சத்து எதுலையுமே கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க தூக்கி போட சான்ஸே இல்லை. இது அரைச்சிட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி, இது பாருங்கள் 1/4 கப் தண்ணி விட்டு இது மிக்சியில் ஒரு சுற்றுனதுக்கு அப்புறம் இந்த கொத்தமல்லியை போட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். உப்பு கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் நம்ம. அது பாருங்கள். அப்புறம் இந்த கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு அப்படியே கிளறி விடுங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப. இப்போ இது மூடி அரைக்கணும். பாருங்கள், இந்த கொத்தமல்லி தடையும் போட்டு அரைச்சிட்டேன். தண்ணி விடவே இல்லை. அந்த முதல்ல விட்டு அந்த 1/2 டம்ளர் தண்ணி தான் அது கொத்தமல்லி போட்டு நீங்கள் அரைக்கும் போதும் அப்படியே கிளறி விடுங்க. பாருங்கள், சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. இது தாளிக்கெல்லாம் தேவையே இல்லை, அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். இது அந்த லெமன் ரைஸ்க்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க.